அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தற்போது நடந்து முடிந்த அரையாண்டு தேர்வு மதிப்பெண் பட்டியலை நம்ம எம்இஎஸ்ல எப்படி நம்ம அப்லோட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஒவ்வொரு டீச்சருக்கும் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை எம்இஎஸ் லாகினில் போய்ட்டு குரோமில் எம்இஎஸ் டைப் பண்ணி அதில் போய்ட்டு நம்முடைய யூசர் ஐடி ஒவ்வொரு டீச்சருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 170 ஆரம்பிக்கும் இல்லையா, அதை நம்ம போட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஆக்டிவிட்டின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணுங்கள். அது பிறகு தேர்ட் ப்ளஸில் மார்க் என்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அகாடமிக் இயர் இருக்குது. நீங்கள் எந்த கிளாஸுக்கு போகிறீங்க, 10th நம்ம எந்த கிளாஸுக்கு போகிறோம் எல்லாமே அங்கேயே இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து மார்க் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க, 10th ஆஃப் இயர்லி போட்டு இங்கே சப்ஜெக்ட்ன்றதை என்ட்ரி பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கேடைய மாணவர்கள் பேர் வந்து இங்கே ஷோ ஆகும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரைட் சைடாக பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த பென்சில் மார்க் இருக்கும். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், மாணவர்கள் எடுத்த அந்த மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இங்கே பாருங்கள், தமிழில் என்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி போடணும். மேக்ஸு போட்டுட்டு இங்கே சயின்ஸு பார்த்தீங்கன்னா தேரி ப்ராக்டிக்கல் தனித்தனியாக போடணும். அதை பார்த்து போட்டுங்க. போட்ட உடனே இங்கே டோட்டல் வந்துடும். அதன் பிறகு சோஷியலில் பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்தாங்கன்றதை போடுங்க. போட்டு முடித்த உடனே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ண உடனே அது சேவ் ஆகிடும். பாஸ் வந்துடும், டோட்டல் வந்துடும். இதில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த பென்சில் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.